ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. விசேஷமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்துல நாம் நடக்கும் பொழுது மிகப்பெரிதான நன்மைகளை, அதாவது அவரோடு கூட பயணிக்கிற, அவரோடு கூட இடைப்படுகிற ஒரு வாழ்வை ஆண்டு நமக்கு தருவது நிச்சயம். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை நம்மோடு கூட பேசுகிறதை, இடைபடுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே தியானிச்சுட்டு வருகிற தலைப்புல ஏன் சிநேகிதருக்கு எச்சரிக்கையா இருக்க வேணும், எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசி வருகிறார். அதுல நேற்றைய தினத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது, உன் ஜெப நேரத்தை, உன் தேவனுக்குரிய நேரத்தை தடை பண்ண செயல்படுகிற காரியத்துல நீ கொஞ்சம் எச்சரிக்கையாயிரு அப்படிங்கிற. தேவனை விட உலகத்தை மேன்மைப்படுத்துகிறவங்களை குறித்து நீ எச்சரிக்கையா இருங்கிற. நம்மளை தூண்டுற அளவுக்கு, சரி ஒரு நேரம் தானே இன்னைக்கு ஒரு நேரம் தானே நம்ம அட்டன் பண்ணல, இன்னைக்கு ஒரு நேரம் தானே வேதத்தை வாசிக்கல, இன்னைக்கு ஒரு நேரம் தானே ஜெபிக்கலங்கிற அளவுக்கு நம்மளை உலக காரியத்துல திருப்திப்படுத்தி தேவ காரியத்தை நம்ம அர்த்தமாய் நினைக்கிற அளவுக்கு தள்ளப்பட செய்கிற சிநேகிதரை குறித்து நம்ம எச்சரிக்கணும் என்பதை ஆண்டவர் நேற்று தினத்துல கற்றுக் கொடுத்தார். இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். 2வது காரியம் இன்றைய நாளிலும் 2வதாக சிநேகிதரிடத்தில் எதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்ம 2வது காரியத்தை நம்ம தியானிக்கலாம். எடுத்தவங்க பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதினால் கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். முதல்ல பாத்தீங்கன்னா நம்முடைய ஜெப நேரத்தில் தடை பண்ற அளவுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு வந்து அந்த நேரம் தான், மற்ற நேரமும் ஃப்ரீயா விட்டுவாங்க. ஆனா தேவனோடு நாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் தடை பண்ணுவதற்காக, நமக்கு விரோதமான காரியத்தை செய்வதற்கு என்ன நம்மளை திசை திருப்புற அளவுக்கு செயல்படுவாங்க. நான் தேவனோடுக்குள்ள நேரத்துல கொடுக்காம போறது கூட நமக்கு பெரிதாக இருக்காது, அதாவது அது ஒரு தவறாக தெரியாத அளவுக்கு நம்மளை திருப்புகிற அளவுக்கு முதல்ல செயல்படுவாங்க. 2வது நம்மகிட்ட என்ன செய்வாங்கன்னா நயமாய் பேசுவாங்க. இந்த தெளிவுல அப்படிதான் பேசுறான், என்ன ஏன் பரியாசம் பண்ற, நீ போய் சொல்ற, முன்னால மாதிரி நீ இப்படி இல்ல என்று சொல்லி 2வது நம்ம இடத்துல நயமா பேசுவார்கள். அதாவது நம்ம மீது அக்கறை உள்ளது போல பேசுவாங்க. ஏன்னா எல்லா ஆலோசனையும் என்கிட்ட தான் கேட்கணும், ரொம்ப கவனம். ஏன்னா பிசாசு ஏற்கனவே நமக்கு தெளிவா கற்றுக் கொடுக்குற பிசாசு முழுக்க நம்மளை வீழ்த்துவதற்காகத்தான் சிநேகிதர்களை பயன்படுத்துவான். அதனாலதான் இந்த சிநேகிதர்கள் காரியத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத ஆண்டவர் தெளிவா கற்றுக் கொடுக்குறார். இப்போ இந்த தெளிவால் நயமா பேசுறது, இவ்வளவு காரியம் பேசுறதுலாம் எதற்காகன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே அந்த பெலிஸ்தரின் அதிபதிகள் அவளிடத்துல பேசுனதுனாலதான். அப்ப நல்லா கவனிக்கணும், பெலிஸ்தனுடைய அதிபதிகளினால வஞ்சிக்கப்பட்டவர் தான் சிம்சோனுக்கு சிநேகிதியா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வசனம் அப்படிதான் இருக்குது. அந்த ஸ்திரீயோடு சிநேகிதமா இருந்தான். அந்த ஸ்திரீயனுடைய ஐக்கியம் யாரோடு இருந்ததுன்னா பெலிஸ்தனுடைய அதிபதிகளோடு இருந்துச்சு. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கு நம்ம நிறைய நேரத்துல நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. நம்ம நிறைய நேரத்துல எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட செயல்பட பாக்குறோம் அப்படின்னா, அவங்க பேசுறத வைத்து பார்க்கிறோம், கிரியைகளை பாக்குறதே இல்லை. ஏன்னா நம்மகிட்ட நல்லா பேசுறவங்க அவங்க நல்லவங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் அவன் விழுவதற்கு காரணமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆனால் அவன் செயலை பார்க்கல, அவன் கிரியையை பார்த்திருந்தான்னா விழுந்திருக்க மாட்டான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நம்ம நல்லா பேசுறாங்க அப்படின்னா சூப்பர்ன்றோம். இல்ல ஏன்டா நல்லா அக்கறையா பேசுவாங்க, பேசுறதுக்கு வஞ்சனை இல்லாம பேச முடியும். பிசாசும் அழகா பேசுவான். அவன் வஞ்சிக்கிறதுல வஞ்சனை இல்லாம பேசினான். அவன் வஞ்சிக்கிறதே தெரியாத அளவுக்கு இயேசு கிறிஸ்து கூட இவ்வளவு அன்பா பேசுவாரா, அதையும் தாண்டி பேசுற அளவுக்கு அவனால பேச முடியும். ஏமாற்றுக்காரன். ஏன்னா என் தேவன் நீதி உள்ளவர், சரின்னா சரி, இல்லன்னா இல்ல.
ஆனா இந்த பிசாசு என்ன செய்வான்னா, நீ பாவம் செஞ்சாலும் பரவாயில்லங்கிற மாதிரி நம்மள என்ன செய்வான், நம்ம செய்யறதையே நியாயப்படுத்தி பேசுற அளவுக்கு பேசுவான். ரொம்ப கவனம். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டு நம்முடைய காரியத்துல இன்னைக்கு கற்றுக் கொடுக்க. ரெண்டாவது, நம்ம இடத்துல நயமாய் பேசுகிற காரியங்கள் உண்டு. நம்ம அக்கறை உள்ளவங்களை போல பேசுவான். ஏன்னா என் ஆலோசனைக்கு அவன் செய்தி கொடுக்க வைக்கணும். நம்ம சிநேகிதர் தானே நமக்கு நல்லது தானே செய்ய. சிநேகிதருடைய முகத்தை பார்க்கிறோம். ஆனா அந்த சிநேகிதரை பின்னாடி என்று இயக்குறது, அதாவது சிம்சோன் பார்க்கிறான், தெளிலால் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறாள், இவ்வளவு நேசம் வைத்திருக்கிறாளா, இவ்வளவு கணிசமா நம்மகிட்ட பேசுறாள் என்று சொல்லி சிம்சோன் தெளிலாளுடைய முகத்தை பார்த்தான். ஆனால் தெளிலாளுக்கு பின்னால யார் ஒருத்தர் இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை அவள் அறியவில்லை. ரொம்ப கவனம். தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பேசுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு நீதிமொழிகள்லாம் நம்ம நிறைய காரியங்களை பார்க்க முடியும். நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கிறார் ஆண்டவர். அவளுடைய பேச்சு மாறி மாறி விகாரப்படும் என்றுதான் வேதத்துல சொல்லப்படுகிறது. ரொம்ப கவனமா இருங்கிறார் ஆண்டவர். இந்த ஒரு வசனம் கூட நீ வாசித்தீங்கன்னா தெளிவா புரியும். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா தெளிவா தெரியும். நீதிமொழிகள் 5:6 சொல்லப்படுது, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகள் அறிய முடியாது. அதுல 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அதனால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நம்முடைய பிரின்சிபல் காரியங்களை விட்டு ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு. ஆண்டவருடைய காரியத்தை சிந்திக்காதபடிக்கு அவங்களுடைய பேச்சு ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே இருக்குமா. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாத்தீங்களா. நம்ம ஆண்டவருடைய ஜீவ மார்க்கத்தை, தேவனுடைய வழியை கூட நம்ம அறியாதபடிக்கு, இது தேவனுடைய வழி இல்லையே, தேவனுடைய வழி என்னன்னு கூட நம்ம யோசிக்காதபடிக்கு நம்முடைய சிந்தை அப்படி பிடித்துக் கொள்ளுகிறதை நம்ம பார்க்க முடியும். சிந்தையில பிடித்துக் கொள்வார்கள். கவனம். சிந்தையில இன்னைக்கு நம்ம விழுந்து கிடக்குறோமான்னு பாருங்க. இன்னைக்கு அநேக நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படிதான் கேட்கிற இன்னைக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்படிதான் வாழ்றாங்க. இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது உண்மை. அத பாருங்க. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படுமா. எப்படி ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. அவைகள் அறிய முடியாது. இவங்க தவறானவங்களே நம்மளால அறிய முடியாத அளவுக்கு அந்த நேரத்துக்கு தகுந்த பேசுகிற ஒரு செயல்பாடு. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இதம் பேசினாலும் அவங்களை நம்பாதங்கிறாரு. அவங்களுடைய இருதயத்தில் 7 வகையான அருவறுப்புகள் உண்டுங்கிறாரு. 7 வகையான அருவறுப்புகள். போல் சிந்தனை. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. நம்ம பேசுறாங்க, நம்மகிட்ட நயமா பேசுறாங்க, கிரியைகள் எப்படிப்பட்டது இருக்குன்னு பாக்கணும். அவங்களுக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு தெளிலாளுடைய வார்த்தையை பார்த்த சிம்சோன், அவளுக்கும் தேவனுக்குள்ள தொடர்புள்ள வாழ்க்கை, அதுதான் கிரிய. தேவனுக்கும் அவங்களுக்குள்ள உறவுல எப்படி இருக்கிறாங்க, தேவனை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துறாங்க என்பதை நாம் சிந்திக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாம் ஆண்டோடைய வழியில நடக்கவே முடியாது. ஏன்னா 2 நம்மிடத்துல நியாயம். அவங்க பேசுற வார்த்தை நமக்காகவே பேசுறவங்க, நம்மளை மட்டும்தான் நேசிக்கிறவங்க, நம்ம மேல இவங்க தவிர வேற யாருமே அக்கறையாக இருக்க மாட்டாங்க என்று சிந்தித்து அவர்களை முழுமையாய், அதாவது தேவனுக்கு மேலா முழுமையா நம்ப தகுற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. கவனமா இருக்கிறார். தேவனுக்கு மேல ஒருத்தரோடு நம்முடைய ஐக்கியம் கூடுதுன்னா ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா அதுதான் சரியான வழி என்று தேர்ந்தெடுத்துட்டு போகிற அளவுக்கு நம்ம வார்த்தை போய்விடும். அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி நம்முடைய சிந்தை போய்விடும். அவங்களுடைய வார்த்தை சரி, நம்ம கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய வழியில நம்ம பெயரக்கூடாது என்பதுல ரொம்ப கவனமா இருந்து அந்த சிநேகிதர் என்னப்பட்டவர்கள் பிசாசானவன் அழகா பயன்படுத்துவான். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். தெளிலாவுக்கு பின்னாடி இருந்து இயங்குறது எதுக்காக? தெளிலால் இவ்வளவு அக்கறை எடுத்து சிம்சோன்ட்ட பேசணும் எதுக்கு? மறுபடி அக்கறை உள்ளவளை போல அவ கடினமா முகத்தை காட்டல, நயமான வார்த்தை தான் பேசுறா. ரொம்ப கவனம். அக்கறை உள்ளவர் போல பேசுறவங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாரு.
தேவ வார்த்தையை விட உன் காரியத்துல எதற்கும் யாரையும் தலையிட கூடாது. ஆண்டோடைய காரியத்தை எவ்வளவு நாள் பேசுங்க, ஓகே, ரொம்ப கவனம். உலக காரியத்துல ரொம்ப நம்மகிட்ட டீப்பா ஆலோசனை சொல்றதுக்கு ஆண்டவர் யாருங்க? நமக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, வசனத்தின்படி நம்ம நடக்க பண்ணுகிறாரு அந்த வழியில. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லி ஜீவ மார்க்கத்தை நீ அறிந்து கொள்ளாத சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு எப்படி இருக்கும் பாரு. சிந்தனையில கூட ஆண்டவரை குறித்து நினைக்காதபடிக்கு இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா இல்லையாங்கிறத கூட சிந்திக்க விடாதபடிக்கு அவங்களுடைய வார்த்தை இருக்குமா. ஆண்டவரையே டோட்டலா மறந்துற அளவுக்கு அவங்க பேச முடியும்னு வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற ஒரு முக்கியமான வருது. எதுல நம்ம எச்சரிக்கைன்னா அவருடைய வாயில பேசுற வார்த்தை குறித்து நீ எச்சரிக்கையாரு. பேசுகிற வார்த்தை குறித்து எச்சரிக்கையாரு. நம்மள பெருசாலாம் அக்கறைப்படுறாங்கனாலே ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கு. என் ஆவிக்கிற வாழ்வியல அக்கறைப்படலாம், நான் பரிசுத்தமா வாழ்றதுக்காக அக்கறைப்படுறாங்கன்னா ஓகே. ஆனால் என் தனிப்பட்ட வாழ்வில, என்னோட உள்ள வாழ்வில விசேஷமா ஒருத்தர் அக்கறைப்பட்டு என்னட்ட அதிகமா நயமாய் பேசி கொண்டு இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறார். அவங்களுடைய பேக்ரவுண்ட நீ யோசிச்சுப்பாரு. அவங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்குன்னு பாரு. செவ்வையா இருக்குமானால் உன்னை செவ்வையான பாதையில நடத்துவாங்க. ஆனால் அவனுடைய வார்த்தை ஒன்றும் கிரியை ஒன்றுமா இருந்தாயனால் ரொம்ப கவனமாயிரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, தேவ ஆலோசனைக்கு இடம் கொடுக்க முடியாதபடிக்கு வருகிற ஆலோசனைக்கு நீ எச்சரிக்கையாரு. தேவனுடைய ஆலோசனைக்கு கூட உன்னால இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு வருகிறது ரொம்ப கவனம். இன்னைக்கு பகைத்து பேசியிருந்தா கூட தொழிலாளுக்கு அவன் செவி கொடுத்துருக்க மாட்டான். சிம்சோன் சொல்லுவியா இல்லையா, உன்னை இப்ப என்ன பண்ணிடுவேன்னு பாருன்னா கூட அவன் எதிர்த்து இன்னைக்கு தொழிலாள கண்டுபிடிச்சிருப்பான், நீ யாரு என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பான். ஆனால் நயமாய் பேசும்பொழுது கீழ்ப்படியதான் செய்வோம், அவங்களை எதிர்க்க மாட்டோம். ஏன்னா அவங்க எனக்கு அக்கறை உள்ளவர் போல இருக்கும், தேவனை விட அக்கறை உள்ளவர் போல நம்ம நினைப்போம். அப்படித்தான் ஏவாளை சர்ப்பம் வஞ்சிக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. அப்பா, தேவனுக்கு மேல நம்ம மேல ஒரு அக்கறை உள்ள ஆளு இருக்கான், தேவன் கூட அந்த அளவுக்கு எனக்கு நன்மை செய்யலையே, தேவன் கூட எனக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கலையே, ஆனா அந்த சர்ப்பம் எனக்கு இவ்வளவு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதே. நயம், அந்த அளவுக்கு நயமா பேசுவான். எப்படி தேவனோடு பேசிக்கொண்டு தினமும் பகலிலே குளிர்ச்சியான வேலையில பேசிக்கொண்டிருந்த ஆதாம் ஏவாளை கூட ஒரு பிசாசானவன் வஞ்சிக்க முடியுமானால் நீயும் நானும் எம்மாத்திரம். ரொம்ப கவனங்கிறார் ஆண்டவர். இந்த உலகத்திலே விசேஷித்த ஜீவனை, அதாவது விசேஷித்த ஞானத்தை உடைய சாலமோனையே அவன் ஞானத்தையே பயன்படுத்த முடியாத அளவுக்கு சிநேகிதர் மூலமாக வீழ்த்த முடியுமானால் நாம் எம்மாத்திரம். ரொம்ப கவனங்கிறார் ஆண்டவர். என்னோடு பேசுறவங்க எதுக்காக என்னோடு பேசுறார்கள், என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்கள், என் தேவனுடைய சமூகத்தில் நான் வளருவதை விரும்புகிறார்களா, இல்ல என்னிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து செயல்படுகிறார்களா, ரொம்ப அக்கறையோடு பார்க்கணும், ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்க்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவ ஆலோசனைக்கும் உலக ஆலோசனைக்கும் அடையாளம் தெரியணும். மனிதர்கள் மூலம், அதாவது உலக பிரமாணப்படி மனிதர்கள் பேசுகிற அனைத்துமே அது தேவனுடைய வழியில என்னை கொண்டு போய் விடாது என்பதை நான் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். பின்னாடி அது குறித்த காரியத்தை நம்ம யோசிச்சு பிரயோஜனம் தான் போயிடும். அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சத்தியத்தின் மூலமா நம்மோடு கூட பேசுறதை பார்க்கணும். இந்த இடத்துல அப்ப எப்படி அந்த காரியத்தை சொல்றாரு, என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை தாய். இன்னைக்கு ஞானத்தை கூட பயன்படுத்த முடியாதபடிக்கு தடை பண்றதற்கு உலக பிரமாண ஆலோசனை வருகிறது, நீ கவனமா இரு. ஏன்னா எதற்காக ஒன்னே ஒண்ணுதான், இதுவரைக்கும் இவன் தேவனுடைய ஆலோசனை கேட்டுட்டே நடக்கிறான், தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தே வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய வழியை விட்டு கொஞ்சம் ட்ராக் மாத்தணும். இனிமே அவன் ஏன் ஆலோசனை தான் கேட்கணும். அதைத்தான் ஏவாளுடைய வாழ்க்கையில செய்யறதை நம்ம பார்க்க முடிஞ்சு. அதைத்தான் இன்னைக்கு நடந்ததை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெரியும். ஆதி பெற்றோருடைய காலத்துல தான் நடந்தது. அது வரைக்கும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டு நடந்தவர்கள் இப்பொழுது பிசாசின் ஆலோசனை கேட்டு நடக்கிறாங்க. எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாதபடிக்கு நடத்துகிறாங்க, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாதபடி நடத்துகிறாங்க.
நம்முடைய கொடுக்கிற ஆலோசனை தேவனுக்கு பிரியமானதா பிரியமில்லாதான், இந்த ஆலோசனைப்படி நடந்தா இதுல தேவன் சந்தோஷப்படுவாரா, என் கூட இருப்பாராங்கிறத நம்ம கொஞ்சமாவது ஆராய்ந்து பார்க்கணும். இந்த காரியத்தை என்னை செய்ய சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட பேசுறாங்க, இதனால தேவன் இதுல விரும்புவாரா, என் கூட இருப்பாரா, இது தேவன் தான் சொன்னாராங்கிறது யோசிக்கல. இதெல்லாம் தப்பு இல்ல, இப்படிலாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா இது தேவன் செய்ய சொன்னாராங்கிறதுங்க போது நமக்கு அது ஒரு கேள்வி வரும். அப்படி ஒரு வார்த்தை வருகிறது என்றால் ஆண்டவர் பாதத்துல கொண்டு வைத்திடணும். இப்ப ஏவாள் வேற உண்மையை செஞ்சிருக்கண்டாம், இப்படி ஒரு வார்த்தை சொல்றான் ஆண்டவரை, தப்பமானது இப்படி என்னோடத்துல பேசுகிறதே, நான் என்ன செய்யணும்னு ஒரு வார்த்தை தெய்வ சமூகத்துல இருந்து கேட்டிருந்தா ஆண்டவர் வடிகி கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறது என்னன்னா, ஒரு ஆலோசனை வரும்பொழுது உடனே தேவனிடத்தை கொண்டு போய் சேர்க்காம அவங்களே அதற்கு முடிவு எடுக்கிறதுனால இன்னைக்கு பிரச்சனை. எத்தனை வகையான ஆலோசனை பூமியில உலகத்திலிருந்து நமக்கு வரலாம், ஆனா முடிவு எடுக்கிறது கர்த்தர் கையில கொடுத்துடணும். அதுதான் இன்னைக்கு சரியானது. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம அதை பார்க்கணும். உலக ஆலோசனை எத்தனை வேணாலும் வரலாம். ஐயோ ஆலோசனை வரக்கூடாது நம்ம நினைக்க முடியாது, வரும், எத்தனை வேணாலும் வரலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், அது நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, வரலாம். ஆனால் முடிவு தேவனிடத்துல விடு. நம்ம முடிவு நம்மளே இருக்கக்கூடாது. உலக ஆலோசனை எத்தனை வேணாலும் வரலாம், தப்பு கிடையாது. ஐயோ எப்படி இவங்க எப்படி பேசணும், ஏன்னா உலகத்துல இருக்கிறோம், பல்வேறு விதமான உலக ஆலோசனை வரத்தான் செய்யும். நம்ம அந்த ஆலோசனை கேட்டுட்டு உடனே கீழ்ப்படியக்கூடாது, பார்க்க நல்லதாத்தான் தோணும். ஆனா முடிவை தெய்வ கையில கொடுங்க. ஏன்னா நமக்கு சுச்சுவேஷன் தந்தாலதான் வார்த்தை வரும். கவனம், சூழ்நிலைக்கு ஏற்றபடி வார்த்தை வரும். இன்னைக்கு அதுக்கு ஏற்றபடிதான் நம்ம நினைப்போம், வார்த்தை வரும், கவனம் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம விழுந்து போற காரணமே அதுதான். நம்மளும் சூழ்நிலையில நெருக்கடியில இருக்கும் பொழுது நம்ம அதுக்கேற்றபடி வார்த்தை தான் வந்துச்சு. தேவாளுக்கு அப்படிதான். இது என்ன பலன் அரைக்கும் போது இப்படி கரெக்டா அதை விழுதற்கு எதுவான ஒரு சூழ்நிலை. அதே நேரத்துல எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசியோட செயல்பாடு அப்படிதான். அவனுக்கு இப்போ ஒரு நெருக்கடி பண தேவை இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு காரியத்தை வருது, அதுல தேவ சித்தம் இருக்கா இல்லையாங்கிறத எனக்கு புரியல. கேட்காமலே அந்த நேரத்துல போய் அதெல்லாம் வாங்கும் போது பிரச்சனையில போய் மாட்டுக்கிறாங்க. இன்னைக்கு நாமும் நம்முடைய வாழ்வில மிக முக்கியமான காரியத்தை ஆண்டு நம்மோடு கூட பேசுகிறத நம்ம முக்கியமா நம்ம கவனித்து கேட்கணும். உலகத்துல எத்தனை ஆலோசனை வந்தாலும், அந்த ஆலோசனை உனக்கு நேராக வந்தாலும், அந்த ஆலோசனை முடிவு எடுப்பதை நீ என்றைக்கு கர்த்தருடைய கருத்துல ஒப்புக் கொடுக்குறியோ அப்பொழுது நாம் இதுல விழுந்து போகாதபடி நமக்கு காத்துக்கொள்ள முடியும். முடிவு கர்த்தருடைய கருத்துலதான் இருக்கு. ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்றப்பட்டுதான் வார்த்தை வரும். அதாவது தேவனிடத்திலேயே ஆலோசனை கேட்காத அளவுக்கு, அதாவது இதை குறித்து நம்ம தேவனிடத்துல தெரியப்படுத்தாம நாமளே முடிவு எடுக்கிற மாதிரிதான் வரும். ரொம்ப கவனம். ஏன்னா என் பிசாசானவன் தேவ ஆலோசனைக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாதுங்கிறதுக்கு ஏதுவாதான் இன்னைக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கான். அதனாலதான் நம்ம இப்ப என்ன எது எடுத்தாலும் சரி ஆண்டவர் பாத்திரம் கொண்டு போய் விட்டுருவோம். ஆண்டவரை கருத்துல நம்ம கொடுக்கும்போது அதை கேட்ட பலனை அன்னைக்கு ஆண்டவர் தருவார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்தது. 2வது பேய்கிற இடத்துல எதில் எச்சரிக்கணும், அவங்க பேசுகிற வார்த்தையில நீ மயங்கி விடாதே. அவங்க வார்த்தையை குறித்தல்ல, அவங்க பேசுற வார்த்தையில அவங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கு என்பதை பாரு. ஒருவேளை அவங்க ஆலோசனை கொடுத்தாலும் இதை நம்ம அப்படி அவங்களே சொன்னா கூட வாங்க நம்ம ஜோம் பண்ணா கூட அப்படின்வாங்க. நம்ம இதுக்காக ஜோம் பண்ணா அதுக்கு ஓகே, அதுக்கு அங்கீகரிக்கார்கள் என்று சொன்னால் நீங்க 2 பேரும் ஜோம் பண்ணி கூட முடிவெடுக்கலாம். ஜோம் பண்ணதுக்கு கூட முடிவெடுக்க விடாம தடை வச்சுன்னா அந்த ஆலோசனையும் கொஞ்சம் நீ எச்சரிக்காது. நான் ஜோம் பண்ணுவேன், சரி சூப்பர் ஆலோசனை தான், நல்ல ஆலோசனை கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆனா அதே நேரத்தில் நான் அதை ஜோம் பண்றேன், ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றாரோ அதை நான் செய்யறேன். அதுக்கு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா அதுக்குடைய ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யலாம், கேட்டுட்டு ஆண்டத்தை ஒப்பு கொடுக்கலாம். அதெல்லாம் இல்ல, எதுக்கு எடுத்தாலும் நீ ஜெபம் பண்ணி தான் ஜெபம் பண்ணா அது நல்லா இல்லைன்னா அப்ப நம்ம கொஞ்சம் கவனமாயிரு. தெய்வ சித்தத்தை மீறி எதுக்கும் செஞ்சிடாதீங்க. எந்த ஆலோசனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆலோசனை இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நல்லவர்களா இருக்கட்டும், யாரிடத்துல இருந்து ஆலோசனை வந்தாலும் சரி, அந்த ஆலோசனையை நீங்க தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு நீங்க அதை செயல்படுத்துங்க. அப்பொழுது இந்த உலகத்துல பிசாசானவன் நம்மளுக்கு விரோதமாய் மறைந்து செயல்படுற கிரியைகளை நாம் சுலபமா ஜெயிக்க முடியும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்றேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.